அது வலிக்க மாட்டேங்குது, கொண்டு போடு. நேற்று எதுவும் அவசரப்பட்டு விற்கிறேன்பா. இன்னைக்கு 5-8 பேயில் ஒரு 2 மணி நேரம் கடலப்பருப்பு இருக்குது, எடுத்துகிட்டு போக போகிறோம். மழை பெஞ்சு தண்ணி நிற்கிது. ஹலோ ஹலோ, ஏண்ணா? ஆமாம். சரி, வரேண்ணா. எல்லாம் பருப்பு போட்டுக்கிட்டு மத்தியானம் வரேன். சரிண்ணா. சரி, நான் ஓட்டி விட்றேன். கலப்பையை கழட்டி விட்றதுக்கு எவ்வளோ இடம் இருந்தாலும் பண்ணுறாங்க. சொல்ல ஆனந்த, நாளைக்கு கொண்டு போகலாம். நாளைக்கு, இன்னைக்கு ஒன்று விட, இன்னைக்கு உழவு ஓட்டிட்டு நாளைக்கு கொண்டு போயிடலாம். எழுதும் போடணும், நான் சீட்டு கட்டி ஆகணும் அர்ஜென்ட்டு. 3 மேலுக்கு கட்டி ஆகணுமா? சரி சரி, போயிட்டு நாளைக்கு போயிட்டு வந்துடலாம். என்ன வண்டிக்கு? பட்டரில் கொண்டு போய் கொடுத்துக்கிறாப்புல. இன்றைக்கி தான் வாங்கிட்டு வரதுக்கு போகிறாப்புலையா? பண்ணிடுவார். நான் ஒரு ரைட்டு ஃபோன் பண்ணுறேன். சரிண்ணா, அனுங்க. சரி. டீசலை காணும், ஏன்னா வப்பா போச்சு. 2 கோடு ஓட்டிக்கோங்க. கடலப்பருப்பு பட்டி மாட்டிக்கோங்க. கால் வரேன். உத வாங்கி செருப்பு போட்டு உத. மழை பெய்ஞ்சு ஊருக்குள்ள ஏறும். வெறும் மண்ணு காட்டிலேருந்து எடுத்து வந்ததுனால பூரா வெறும் மண்.
போயிட்டு அந்த வயலாச்சு எப்படின்னு மழை உண்டுன்னு போயிருந்துருக்கு. ஆனால் கேளுங்க பாருங்க, பாப்பா பாப்பான்னு ராவடி பண்ணுறாங்க. வேற பெம்பாகுது, ஏதாவது 2 மணி நேரம் ஓடுமான்னு தெரியல, பார்ப்போம். ஒரு வண்டி கூட பக் பண்ண முடியல போட்டு. வண்டி வருது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பட்டமெல்லாம் போட்டுட்டோம் ப்ரோ, இது கடைசி பட்டம். இது மாதிரி ராவடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, 2 போடணும் 1 போடணும். ஹலோ, அது சோளை வச்சு நல்லா ஓடிச்சியா? சரி, நான் இப்போ 1300 மேலே போட்டு கணக்கு போடுறேன். நிறைய காற்று வந்துட்டோம், அதெல்லாம் வந்துச்சா? நேரமே இல்லை, நேரமே இல்லை. உரம்லாம் வச்சு வச்சுக்கிறாங்க, புதுசான ஈரம் கடல் கடல் ஈரம். இது போகிறதுக்கு போட்டு பார்ப்போம். இது இன்றைக்கி மழை வருமானா தெரியலையா? நேரம் எல்லாத்தோட போட்டிருந்தா ஒரு களை வெட்டிருக்கலாம். ஆமாம், பருப்பு ஒரு பக்கம் போட்டு பார்த்துருக்கலாம்ல, ஒரு மூலையா தண்ணி கொஞ்சம் தெளிச்சு எப்படி முளைக்குதுன்னு பார்த்துருக்கலாம்ல. ரிசல்ட்டை பருப்பு எப்படி முளைக்குதுன்னு கொஞ்சம் தண்ணி தெளித்து போட்டுட்ருக்கலாம்ல. ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல, பருப்பு நீட்டாக முளைக்குதுன்னு. எப்படி இருந்தாலும் சரி, போகிறதுன்னு போட்டு தானே ஆகணும். சரி, இறங்கி அந்த பரம் மட்டும் கொஞ்சம் கீழே தூக்கி போட்டு போயிடும். ஓகேப்பா, இந்த வண்டியில் வந்து எப்படி சொல்கிறது, நான் ஒண்டியே ஓடிட்டு கடலப்பருப்பு போடுறேன்னா பெரிய தலைவலியாக இருக்குது. உழவு கூட ஓட்டி கொள்ள மாட்டேங்குது, கடலப்பருப்பு போடுறதுனா பெரிய பிரச்சனை. உருளை வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கடலப்பருப்பு போடுறதுலாம் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க ப்ரோ, இப்படி போடக்கூடாது, அப்படி போடணும், இப்படி போடணுன்னா. அப்படிலாம் இல்லை ப்ரோ, கரெக்டாக கொட்டை தெரியாத போட்டுட்டு வந்தீங்கன்னா சூப்பர், வேலை முடிஞ்சுது. இது ஆர்பிஎம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 9 ஆர்பிஎம், அதாவது 900 ஆர்பிஎம் செட் பண்ணி ஓட்டிட்டுக்கிறேன். கியர் ரேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா M2வில் ஓட்டிட்டுக்கிறேன். இது கரெக்டான கியர். 4 wheel drive என்கேஜ் பண்ணிக்கிறேன், நல்லாயிருக்கும். டர்னிங்லாம் ஸ்லீப் ஆகாது, ஒன்றும் பண்ணாது. நான் ஒரு கையில் வீடியோ எடுத்து தான் டர்னிங் பண்ணுறேன். வண்டி அந்தளவுக்கு டர்னிங் ரேடியேஷன் ஆகுதுன்னு பாருங்கள்.
இதே வந்து 2 வீல் டிரைவாக இருந்தால் கொஞ்சம் தூக்கி பிடிக்கணும். இதில் அந்த பிரச்சனை இல்லை. 2 வீல் டிரைவுக்கும் 4 வீல் டிரைவுக்கும் என்ன வித்தியாசமே இதுதான். இந்த ஓட்டுன சுற்றில் வரும்போது மட்டும் இந்த குரங்காட்டில் ஓடும்போது இந்த லெவர் இழுத்து பிடிச்சிட்டோம்னா வச்சுக்கோங்க, பருப்பு உழுவாது. இது ஒரு நல்ல பெனிஃபிட்டு. இப்படிதான் போடணும், அப்போ தான் பருப்பு சிக்கனம் பண்ண முடியும். ஏன்னா வச்சுக்கோங்க, பருப்பு வந்து பார்ட்டி கொடுக்குற பருப்பு வந்து பத்தாது. கரெக்டாக இப்போ இந்த இடத்துல சொட்டை வரமா, கரெக்டாக இன்னும் கொஞ்சம் பெரிய இந்த இடத்துக்கு வரும்போது வந்து அந்த லிவரை விட்டுருணும் ப்ரோ. இந்த லிவரை கரெக்டாக விட்டுட்டோம்னா கரெக்டாக கொட்டை விட ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு சில பேருக்கு தெரியாது. அதெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சும் ப்ரோ. இந்த இடத்துல போட்டால் இப்படி கொட்டை விழுவும்னு நல்லா அத்துப்படி ஆயிரும். ஆனால் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பயப்படுத்துவாங்க. ஐயோ கொட்டை போடுறோம், அப்படி போடணும், இப்படி போடணும், அப்படி போட்டால் தான் நல்லா முளைக்கும், இப்படி போட்டால் தான் நல்லா முளைக்குமாங்க. அதெல்லாம் சும்மா. பருப்பு நல்ல பருப்பாக இருந்து கம்ப்ளைண்ட் இல்லாத பருப்பாக இருந்தால் சூப்பராக முளைக்கும். யார் போட்டாலும் முளைக்கும். ஆளை மட்டும் ரொம்ப அழுத்தி போடக்கூடாது, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போதைக்கு எல்லாம் சூப்பர். ஓகே ப்ரோ, நான் ஒண்டியாக வீடியோ எடுத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் முன்னப்பட்ட தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. இன்னொரு ஆள் ஓட்டுறதுக்கு தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு பக்கம் போயிட்டேன், அஜித் ஒரு பக்கம் போயிட்டான், அஜித் ஒரு பக்கம் போயிட்டான். அப்புறம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால தான் நானே ஓட்டுறதுனால ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ. வண்டிக்கு ஒரு 2 மணி நேரம் தான் ஓடும், அதுக்கே பறக்கிறாங்க. அஜித் பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் அதே மாதிரி தான். இறக்குறது மட்டும் கரெக்டான அளவு கொண்டு ஓட்டினோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கடலப்பருப்பு இருக்கிறதுலே கடலப்பருப்பு ஓட்டுறது தான் நோம்பிக்கு போடுற வேலை. ஓட்டி மட்டும் பழகிட்டா வருஷம் 365 நாள் இருந்தால் கூட ஓட்டலாம். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, 7 வருஷத்துக்கு முன்னாடி அதே 1200 ஓட்டினா இப்பயும் அதே 1200. என்ன காரணம் ஏன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, வண்டி உற்பத்தி ஆகி போச்சு. அதனால் 1200 மேலே ஓடல. உங்கள் ஏரியாவெல்லாம் கடலப்பருப்பு என்ன ரேட்டுக்கு ஓடிட்டு இருக்குது என்னன்னு கொஞ்சம் கம்மியில் சொல்லுங்க நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை இந்த 1200 இல்லை ப்ரோ, இன்னும் கம்மியாக ஓடுதுனாலும் சரி, ஒரு ஊர் நிலவரத்தை சொல்லுங்கள். இங்கே எப்படி ஓடுது என்ன பண்ணுதுன்னு. அதே மாதிரி கடலப்பருப்பு ஓடும் போது சைடு வந்து கரெக்டாக ஒரு 1/2 அடி விட்டுட்டு ஓட்டினோம்னா சரியாக இருக்கும். ரொம்ப சுகராக பிடிக்க தேவையில்ல. ஒரு 1/2 அடி ஒரு பிடிச்சி கூட விட்டுட்டு ஓட்டினோம்னா கரெக்டாக ஓட்டாந்து கரெக்டாக ஒரு லைன் போட்டுட்டு வர மாதிரி எடுத்துக்கும். இந்த மூளையில் எதுக்கு வட்டம் போடுறீங்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, அது வட்டம் போட்டால் தான் மூளை தூக்குன மாதிரி போகாது. இல்லைன்னா வச்சியாங்க அந்த மூளை வந்து பிரேக் அடித்து திருப்ப முடியாது. திருப்பினாலும் வந்து கடலப்பருப்பெல்லாம் தெரியும். ஸோ அதனால் வந்து வாட்டமாக எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மூளை போய் நான் ரவுண்டு போடுவேன், உங்களுக்கே தெரியும். இப்போ வண்டி நேராக போயிட்டுதா, அந்த மூளை மட்டும் எப்படி இழுத்துக்கிட்டு போகணும்னு பாருங்கள். அதுக்கோசரம் தான் அந்த ரவுண்டு போடுறேன். நிறைய பேர் கேட்பாங்க, இது எதுக்கு ப்ரோ ரவுண்டு போடுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ரவுண்டு போடுற காரணம் அதுதான். மற்றபடி டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரவுண்டுக்கும் விழாவுக்கும் ஒரே டைம் தான். ஒன்றும் டைம்லாம் ஷார்ட்டேஜ் ஆயிருன்னு நினைக்காதீங்க. இந்த மூளை கொஞ்சம் வாட்டமாக தான் இருக்குது, எடுத்துக்கலாம். அடிச்சுட்டு வேணா பார்த்துக்கலாம். அந்த மூளை வந்து கண்டிப்பாக வந்து ரவுண்டு அடித்து தான் ஆகணும், முட்டை போட்டு தான் ஆகணும். ஏன்னா மூளை அப்படி இருக்குது. அதே மாதிரி வயல் சத்திரமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. ஏதோ ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருந்தால் பெரிய தலைவலி. கொஞ்சம் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் இந்த ரவுண்ட் அடிக்க தெரியாதீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, போடா அப்படின்ட்டு விலா போட்டுருவாங்க. விலா போட்டுக்கிட்டே இந்த கவலையே இல்லை. என்ன விலா போட்டால் லிவர் அதிகமாக பிடிக்கணும். இது வந்து லிவரை பிடிக்க தேவையில்ல. பாருடா இடத்துக்குதா. இப்போ அந்த மூளையை வந்து இப்படி ஓட்டிவிட்டோம்னா அது இன்னொரு சுற்று அப்படி ரவுண்டு போட்டோம்னா சுற்று போட்டு வெளியே போயிடலாம். அப்படி சுற்று வாட்டமாக திருப்பிக்கலாம். இவ்வளோ தான் வித்தியாசம். இப்போ அந்த மூளை எவ்வளோ வாட்டமாக திரும்பி வந்துருக்கு. அதே இந்த மூளை இழுத்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்குது. இப்போ பருப்பு இறங்காததுக்கு லிவர் வேறு இழுத்து பிடிச்சிக்கணும். அதில் இந்த வயல் வந்து ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது ப்ரோ. அதனால் போட்டால் கண்ணாடி மாதிரி முளைக்கணும்.
இவருக்கு வருஷமாக என்னமோ தெரில, எப்படி தான் போட்டாலும் ஏதோ சொட்ட சொட்டையாக போயிடும், ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுது. இதுக்கு இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி 2 நாள் ஓட்டி போட்டார் காஞ்ச புழுதியில். ஓகே அப்புறம் அப்படியே வேலா ஃப்ரிச்சேஷ் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணி கூட வேலை ஓட்டலான்னு கேட்பீங்க. யார் ப்ரோ சின்னது பண்ணிக்கிட்டு ஓட்டிட்டு கொஞ்சம் கஷ்டம். இப்போ வேலை பிடிச்சிட்டோம்னா லிவரை புட்டம் பிடிச்சி ரவுண்ட் அடிக்கிற வேலை ஓட்டணும் இல்லை, அப்படியே வேலை பார்க்கல போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ எந்த இடத்துல கரெக்டாக இப்போ வந்து ஓட்டுன காட்டில் கொட்டை போடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா கரெக்டாக இந்த வெயிலா இப்போ வந்துருச்சு, இந்த வெயில் பெரிய வெயில் வரும்போது லிவர் இழுத்து பிடிச்சிக்கணும். இழுத்து பிடிச்சிட்டா கொட்டை விழுவாது. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரும்போது கரெக்டாக கொட்டை இழுத்து பிடிச்சிக்கணும்னா கொட்டை அருமையாக இறங்கணும் வச்சுக்காங்களேன். இதே மாதிரி அந்தான மேலே ஒரு வயல், 2 வயலையும் போட்டால் வேலை முடியும். ஆனால் மைலேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு 2 லிட்டர் எடுத்துக்கும். எது கேமரா ஆடுன்னு பார்க்காதீங்க, கேமராவை பிடிச்சிக்கிட்டு ஸ்டேரிங் திருப்பிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த காக்கா குருவி இதெல்லாம் பொறுக்கணும் போக தான் நமக்கு ஒன்று கூட அதெல்லாம் பொறுக்கக்கூடாது, நாமளே பொறுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது பொறுக்கணும் போக தான் நமக்கு. கொட்டை வேறு கம்மியாக இருக்குது, நாட்டுக்காரரை கொட்டை கொண்டாட சொல்லணும். கழட்டியா ஓகே நண்பா. ஒரு பாருங்க பெரிய கம்பெனிக்காரரு நீங்கள் சொன்னால் கூட ஒரு நாயை உண்டு பெரிய கம்பெனிக்காரன்னு. என்ன போய் சொல்கிற பார்த்தியா? ஓனர் கை செலவுக்கே காசு இல்லைன்னு சொல்லி பெனாத்திட்டு கிடக்குறான். ஓகேப்பா, இந்த வயலில் முடிஞ்சிருச்சு. அடுத்தது மேல் வயல் போக தான். மேல் வயல் போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேப்பா, முடிஞ்சுதா? அடைச்சிட்டியா? அட இருறா, நானும் வீட்டுக்கு தானே வரேன். உடனே உன் வண்டிக்கு முன்னாடியே இறக்கி விட்றேன். ஃபீல் பண்ணாது, உன் வண்டிக்கு முன்னாடி நான் இறக்கி விட்றேன். ஏதோ ஒரு 2 மணி நேரம் ஓடுமா போனேன்னா அது போட்டு வேறு ஏதாச்சும் இருக்குதா? இந்த வருஷம் உள்ளூர் கராயி ஃபினிஷ் முடிஞ்சது. எங்கே பைசன் பையில் போடுற மாதிரி இதில் வாட்டம் இல்லடா. போன போகலையாண்ணா? நானும் சரி, நானும் பருப்பள்ளி கொடுத்துட்டு அவள் தான் வரேன். பாய். நீ அடிச்சு விட்ருங்க, வேலை முடியட்டும். சரி அடிச்சு விட்ருங்க, வேலை முடியட்டும். இந்த தெரியிற பருப்பு காலில் மட்டும் அடிச்சு விட்ரு. நானும் எந்த அளவுக்கு துடிமா மேலே தான் போட்டு வச்சுக்கிறேன், பார்ப்போம். அதுக்கு மேலே அழுத்தி போட்டாவே பயமாகுது. ஓகே நண்பா, உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை, டேக்கர் மிஷோ. அவ்வளோதான், கொண்டு போய் நிறுத்திட்டேன். அடுத்தது என்ன வேலைக்குன்னு பார்க்கலாம் நண்பா.
1.25 மணி நேரம் ஓடிச்சு. இங்கே 1200 மணிக்கு. அங்கே உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டு ஓடுதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். 2 வயல் நிறையாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தெரியுதா?